அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. அது ஆன்டிசிபேட்டட் கவுன்சிலிங் ப்ராசஸ். இப்போ கவுன்சிலிங் விரைவில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இரவு 9 முதல் 10 வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறோம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், டவுட்டு பொண்ணு 585 இருந்தா அந்த போனஸ் மார்க் படிக்கிறதுனால 580 வந்துடும் இருக்கு நாளைக்கு. என்ன கம்யூனிட்டி சார்? நம்ம எம்பிசியா பிசியா சார்? எம்பிசி சார். எம்பிசி சார். எம்பிசி கிடைச்சிரும் சார். செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சிரும். 580 கிடைச்சிருமா சார்? 580க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் தான் பார்டர்ல இருக்கும் சார். கவர்மெண்ட் வந்து ஒரு 590 பிளஸ் இருக்கணும். அதான் சார் பார்த்தேன். செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைச்சிரும். என்னங்க சார்? செல்ஃப் ஃபைனான்சிங் எஸ்ஆர்எம் அந்த மாதிரி கிடைக்குமா சார்? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். எஸ்ஆர்எம்க்கு வாய்ப்பு இருக்கு. பிஹெச்சி கேஎம்சிஹெச் வேளாண்மால் போக எஸ்ஆர்எம் கண்டிப்பா 580க்கு வாய்ப்பு இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு. 580 கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கலன்னா செல்ஃப் ஃபைனான்சிங்ல கிடைச்சிரும் சார். கண்டிப்பா செல்ஃப் ஃபைனான்சிங்ல உங்களுக்கு நல்ல காலேஜ், டாப் 4 காலேஜஸ்ல கிடைச்சிரும். அதான் சார், இந்த பிஎஸ்சி கேஎம்சி அந்த மாதிரி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். இல்லன்னா எஸ்ஆர்எம் வேளம்மாள் மதுரை இந்த மாதிரி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். இந்த நாள்ல ஒண்ணு கிடைச்சிருங்க சார். கிடைச்சிருமா சார்? கண்டிப்பா கிடைச்சிருங்க. சரிங்க சார். சார் நான் நேர்ல அந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் நேர்ல நான் வரேன் சார். வீட்டுக்கு வரேன் சார். நான் வந்து பாக்குறேன். வாங்க சார், நேரா வாங்க சார். நேரா வரேன் சார். இன்னொரு டவுட் எனக்கு, இந்த முக்கியமான டவுட், இது வந்து யாருமே இதை வந்து சொல்லல. என்ன டவுட்னா, இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ல இருக்கிற இல்லைங்களா சார், அது வந்து எந்த டேட்ல இருந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து இதுவரைக்கும் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்களும் சொல்லல. எதுங்க? இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் எடுக்கிறோம் இல்லைங்களா சார், கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஆமா, நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அது எந்த டேட்ல இருந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்க லாஸ்ட் இயர் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. 1 இயர் முன்னாடி அது நேட்டிவிட்டி. நான் வந்து 6/4/2024 தான் எடுத்திருக்கேன். அதுல ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க. இனிமேல் லாஸ்ட் இயர் எடுத்திருந்தா தான் வேலிட் தான். நேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க. பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் 6/4 எடுத்திருக்கிறேன். அதாவது நம்ம இல்லைங்க, லாஸ்ட் இயர் எடுத்திருந்தாலுமே வேலிட் தான். 23ல நீங்க நேட்டிவிட்டி எடுத்திருந்தாலுமே வேலிட். நேட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய இங்க பிறந்திருக்காங்க, இங்க வாழ்ந்திருக்காங்க சர்டிபிகேட் தான். அதனால நீங்க அது போன வருஷம் எடுத்திருந்தா கூட வேலிட் தான். இப்ப 4 எடுத்திருந்தாலும் வேலிட் தான். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஓகே சார். அது ஒண்ணும் மட்டும் தான். மற்றபடி இன்கம் சர்டிபிகேட்டும் 6/4 எடுத்திருக்கேன். அது நம்மளுக்கு இன்கம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எம்பிசிக்கு. இல்ல, இன்கம் பொதுவாகவே எஸ்சிக்கு மட்டும்தாங்க. ரிசர்வேஷன் கம்யூனிட்டிக்கு சொல்றாங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். நான் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் சார் நான் வீட்டுக்கு வரேன் சார். நான் கண்டிப்பா சார். கண்டிப்பா. தேங்க்யூ. எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் எப்படின்னு வாய்ப்பு தெரியல. பட் எல்லாம் சொல்ற சார் எல்லாம் போடுறத பார்த்தா எனக்கு டவுட் தான். கம்யூனிட்டி ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு 1080,000 இருந்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருங்க. 1080 இருந்தா செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா நம்ம டாப் காலேஜஸ் கிடைச்சிருங்க. பிரைவேட் காலேஜ் கண்டிப்பா கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைச்சிருங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். சண்முகம் சார். வணக்கம். வணக்கம். யாருங்க? எவர்கிரீன் கைடன்ஸ் சார். சார் வணக்கம் சார். இருக்குங்களா? ஆமாங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன டவுட்டுங்க சார். இப்போ நம்ம இந்த வருஷம் கட் ஆஃப்லாம் அதிகமா இருக்குல்லைங்க சார் இந்த டைம்? ஆமாங்க. இப்போ நம்ம அப்படி இல்லாத பிடிஎஸ்ல சேர்ந்துட்டு கூட நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் வந்து நீட் எழுதுறாங்களா சார்? எழுதலாம். பட் அந்த பெனால்ட்டி கட்டுற மாதிரி வந்துருங்க. அதான் பிரச்சனை. செல்ஃப் ஃபைனான்சிங் போனீங்கன்னா உங்க ஃபீஸ் எல்லாம் என்ன மார்க் வருதுங்க சார்? 576 சார். 576ங்க. நீங்க கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் போக விருப்பம் இல்லையா? கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் எந்தெந்த காலேஜ் சார் நல்லா இருக்கு? இல்ல, கவர்மெண்ட் கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங்ல கிடைக்கும். பட் நீங்க ஃபீஸ் 8 lakhs 9 lakhs அந்த கேட்டகரியில போக விருப்பம் இருக்கா உங்களுக்கு? அது இருக்கு சார். அது போலாம் சார். அது போலாங்க. என்னங்க? அதுக்கு ஓகேங்க சார். அதுக்கு ஓகேங்க.
வாய்ப்பு இருக்கு சார். 570க்கு மேல வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இருக்கும். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். கொஞ்சம் நல்ல காலேஜ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கா சார்? அது பார்க்கலாம் சார். ரேங்க் லிஸ்ட் வரட்டுங்க, பார்க்கலாம் சார். சரிங்க சார், சரி சார். எனக்கு அதனால கொஞ்சம் என்னாச்சுன்னா பையன் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கல பிடிஎஸ் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வந்து ஏதாவது நீட் எழுதி எம்பிபிஎஸ் கிடைச்சா சீட்டு போகலாமான்னு கேட்டாப்லைங்க. இல்ல சார், போலாம். கவர்மெண்ட்ல கிடைச்சுன்னா பெனால்ட்டி கட்ட சொல்லுவாங்க சார். அதுக்கெல்லாம் நமக்கு அவ்வளோ வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்ஸ் நீங்க பிடிஎஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் சார். ஓ அப்படிங்களா சார்? நம்ம அதுலேயும் சப்ஜெக்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே கொஞ்சம் டஃப் சப்ஜெக்ட் தான். எம்பிபிஎஸ்க்கு வர மாதிரி தான் சார் பிடிஎஸ்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஜாயின் பண்றாங்க, ஒரு வேற கோர்ஸ் படிச்சுட்டா கூட பண்ணலாம். பட் பிடிஎஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சார். ஓ கஷ்டமா தான் இருக்கு. இல்ல நீங்க அப்படின்னா இன்னொரு படிச்சுக்கிறதே பெஸ்ட் தான் சார். ஓ சரி சரி சரி. ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்போ 2024 வந்து இந்த அளவுக்கு இருக்குதுன்னு வந்து நெக்ஸ்ட் இன்னும் டஃபா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா பட் டஃபா இருக்கும் சார். நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸாமினேஷன் வந்து டஃபா தான் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் சார். ஆமாங்க. அதனால சரி உங்களோட வார்த்தை கேட்டுக்கலாம் கூப்பிட்டு சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார், பண்ணிக்கலாம் சார். இப்போ நீங்க அப்படி கவர்மெண்ட் காலேஜ் பிடிஎஸ் சேர்ந்தா கூட வந்து நம்ம வந்து பெனால்ட்டி கட்டணுங்க. ஆமாங்க சார், அப்படிதான் இருக்கு ரூல்ஸ்ல. யாராவது படிக்கிறவங்களா சென்னையில படிக்கிறாங்க அவங்கள வேணா நான் கேட்டு பாக்குறேன் சார் உங்களுக்கு. சரிங்க சார், சரிங்க சார். அதே மாதிரி எனக்கு பிரைவேட் காலேஜ் கற்பக விநாயகர் நல்லா இருக்கலாம் சார். கற்பக விநாயகர் அதெல்லாம் நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். ஃபீஸ் கம்மியா தான் வரும், கிடைச்சா எடுக்கலாம். சார் இது தாகூர் சார், சென்னை தாகூர் நல்லா இருக்கும் சார். தாகூர் நல்லா இருக்குங்க. தாகூர் இந்திரா சார். இந்திரா கொஞ்சம் சுமார் தான் சார். இந்திரா வந்து லிஸ்ட் ப்ரிஃபர்டு தான், எல்லாருமே எடுக்க மாட்டாங்க அதிகமா. ஓ இந்திரா வேண்டாங்க. இல்ல சார், நிறைய பேர் எடுக்கிறது இல்ல. பட் கடைசியா அப்புறம் ஃபீஸ் கொஞ்சம் 10 lakhs வாங்குறாங்க சார் அதுல. ஓ அப்படிங்களா? கற்பக விநாயகர் தாகூர் நல்லா இருக்குறீங்க, ரெண்டு நல்லா இருக்குங்க. அது தாகூர் முத்துக்குமரன் இதெல்லாமே ஓகே தான் சார், நாட் பேட். முத்துக்குமரன் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு சார். திருப்பூர்ல நமக்கு தெரிஞ்ச கைடன்ஸ்ல படிக்கிறாங்க சார். 3 years ஆச்சு, 3rd year படிக்கிறாங்க ஒரு பொண்ணு திருப்பூர். ஓ அப்படிங்களா சார்? ஓ சரிங்க சரிங்க சார். சார் என்னங்க சார் பிஹெச்டி கேஎம்சி கிடைக்காது, வேளாண்மை கிடைக்காது, எஸ்ஆர்எம் நாடு கிடைக்காது சார். பாப்பா சார், நம்ம ரேங்க் லிஸ்ட் வரட்டு சார், நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா சார்? ஓகேங்க சார், ஓகேங்க சார். வந்ததுக்கு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஹலோ, வணக்கம் மேடம். எவர்கிரீன் கைடன்ஸ் டாக்டர். வணக்கம். அதான் நானு பே பண்ணிட்டு அப்புறமா எந்த ரிப்ளை வரலையா, எனக்கு வந்ததா இல்லையா என்னாச்சுன்னு புரியல. ஓகே மேடம், ஓகே. அப்புறமா இப்ப அனுப்பிச்சிட்டீங்க இல்லையா? எஸ் மேடம், அனுப்பிச்சிட்டேன். உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் மேடம், டீடைல்ஸ் அனுப்பிட்டேன் டாக்டர். அதான் நான் பாத்துட்டேன். அதுதான் நேட்டிவிட்டி. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அப்பா காஸ்ட் சர்டிபிகேட் வேணும்னாங்க. அவங்களுக்கு ஓல்டு தான் இருக்கு, அது கூட நியூவா வாங்கணுமா? இல்ல மேடம், அதெல்லாம் ஓல்டு போதும் மேடம், ஓல்டே போதும். பேரண்ட்ஸ் எல்லாமே ஓல்டு போதும் மேடம், புதுசுல வேண்டாங்க. அதான் ஓல்டு ஆந்திரால இருக்கு, பரவாயில்லையா? ஓல்டு ஆந்திரால. தமிழ்நாட்டுல நீங்க எந்த யாரோட சர்டிபிகேட் யூஸ் பண்ற மேடம்? பேரண்ட் உங்களுதான் சார் தான்? அவருது, எங்க ஹஸ்பண்ட். இங்க வாங்கிக்க முடியுமா மேடம்? அதுதான் கேக்குறேன். அது வேணும்னா வாங்கணும். தமிழ்நாட்டுல வாங்குறதா மேடம் பெட்டர் நமக்கு. அதுதான் நான் யாரோ சொன்னாங்க, அதுக்கு தான் நான் கேட்கணும். தமிழ்நாட்டுல வாங்கிக்கலாம் மேடம், வாங்கிக்கலாம். சரி, ஓகே. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அது 2 வாங்கணும் நான். எஸ் மேடம். ஓகேங்க. இன்னும் எவ்வளவு நாள் ஸ்டார்ட் ஆகும் கவுன்சிலிங் ஐடியா இருக்கா? கவுன்சிலிங் எப்படியும் ஒரு 20 days ஆகும் மேடம். அப்ளிகேஷன் 10 days வேணும் மேடம். ரேங்க் லிஸ்ட் 10 days வேணும். 20 days ஆகும் மேடம். சரி, ஓகே. அப்ப நான் அதுக்குள்ள நான் பண்ணிட்டேன், நாளைக்கே அப்ளை பண்ணிட்டேன். ஓகே மேடம், ஓகேங்க. தேங்க்யூ. The number you have dialed is currently busy. டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டீடைல்ஸ் தேவைப்படும். அது எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க சர்டிபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 MB விட குறைவா நீங்க கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி போட்டோகிராஃப், சிக்னேச்சர், இதுக்கெல்லாம் ஒரு சில ப்ராசஸ்.
दूसरे நம்ம कॉल पर அப்ளிகேஷன் व्यस्त है ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் कृपया மோஸ்ட் प्रतीक्षा இம்பார்ட்டன்ட் करें டாக்குமெண்ட்ஸை या தயார் பண்ணி कुछ வச்சுட்டோம் समय அப்படின்னா पश्चात प्रयास करें அப்ளிகேஷன் போடுறது ஒரு பெரிய ஒரு இதா இருக்காது. பட் கவனமா செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்போ நிறைய நீட்லயே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் தவறு பண்ணிட்டேன் அந்த டாக்குமெண்ட் தவறு பண்ணிட்டேங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸும் குழந்தைங்களை சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கேட்டகரி செலெக்ஷன், கம்யூனிட்டி, சீரியல் நம்பர் ஆஃப் த கம்யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அப்ளிகேஷனில் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தனாவே நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரது ஒரு பிரச்சனை இருக்காது. இல்லை நம்ம போய் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்ரோச் பண்ணி திருப்பி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் அது மாற்றி கொடுத்துட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருங்க. ஸோ வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் உங்களுக்கு யூடியூப்ல நீங்க ஸ்பீச் கொடுத்தது பார்த்தேன் சார் நானு. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? என் பேர் குமாருங்க, நான் கிருஷ்ணகிரிங்க. சொல்லுங்க சார். எங்க சன்னது வந்து இப்போ 374 எடுத்திருக்கிறார் சார் மார்க்கு, அவ்வளவுதான் வந்திருக்கு. ஓகே. அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த நாங்க வந்து தெலுங்கு பேசுறோங்க சார், தெலுங்கு மைனாரிட்டில இருக்கிறோம். தெலுங்கு மைனாரிட்டி நீங்க சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க சார், தெலுங்கு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. சரிங்க சார், சரிங்க சார். ஸ்கூல்ல வாங்கிட்டீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். சார் இப்போ தெலுங்கு மைனாரிட்டி வாங்கினா இது இந்த கோயம்புத்தூர் கற்பகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 374 கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் சார். சரிங்க சார். நீங்க அந்த நீங்க பேசுற இதுல பாத்தீங்கன்னா இது திருவண்ணாமலை 110க்கு கிடைச்சிருக்குது தெலுங்கு மைனாரிட்டிக்கு. நீங்க 2022லயா என்னன்னு தெரியல, பழசு பேசணும். பட் கிடைக்கும் சார் தெலுங்கு மைனாரிட்டி 250க்கு மேல கண்டிப்பா 200க்கு மேலே கிடைக்கும் சார். சரிங்க சார். அதான் கற்பகம் கிடைக்குமான்னு சாரை கேட்கலாம் ஒரு வார்த்தைன்னு போன் பண்ண. கற்பகம் கிடைக்கும் சார், தனலட்சுமி சீனிவாசன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் சார். திருச்சி எஸ்ஆர்எம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சரி சரிங்க சார். மீதி எல்லா காலேஜும் கிடைக்குங்க. திருச்சி எஸ்ஆர்எம் கிடைக்காதா சார்? கிடைக்கலாம், மேபி பார்டர்ல இருக்குங்க, செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். சரிங்க சார், சரிங்க சார். சார் இப்போ நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட்ல அங்க கிடைக்குதுன்னும் போது அன்னைக்கு நம்ம வர முடியுமா சார் கற்பகத்துல இருந்து? வாங்கிக்கலாம், வந்து மாத்திக்கலாம் சார், மாத்திக்கலாம். அது மாதிரி மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார்? மாத்திக்கலாம் சார். ப்ராசஸ் செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது சார். நீங்க கட்டக்கூடிய 13.5 லட்சமே கவர்மெண்ட்ல தான் இருக்கும், அதனால அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. சரிங்க சார். சார் இப்போ இன்னொரு சந்தேகம் சார், இந்த ஒரே ஒருத்தர் அக்கௌண்ட்ல இருந்து தான் போகணுமா பணம், இல்ல 2 பேர் 3 பேர் அக்கௌண்ட்ல இருந்து கூட அந்த நம்பருக்கு அனுப்ப முடியுமா சார் ஒரு பையனுக்கு? அப்படி பண்ண முடியாது சார், ஒரே டைம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு நீங்க ஆன்லைன் பேங்கிங் வச்சுக்கோங்க. ஆன்லைன் பேங்கிங் இல்லை அப்படின்னா நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுட்டா ஈஸியா ஆஃப்லைன் சலான் வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸ்டேட் பேங்க் பெட்டர், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சரி சார். அதுல இருந்து ஆஃப்லைன் சலான் டெவலப் எடுத்துட்டு லாகின்ல கொடுப்பாங்க, ஆஃப்லைன் சலான் எடுத்து ஈஸியா கட்ட முடியும். இல்லைன்னா நெட் பேங்கிங் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த லிமிட் 14 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் எல்லாருமே நெட் பேங்கிங் வச்சிருக்க மாட்டாங்க. பட் அதனால நீங்க ஆஃப்லைன் சலான் போற மாதிரி இருந்தா ஐஓபி அல்லது ஸ்டேட் பேங்க் பெஸ்ட்டுங்க. ஸ்டேட் பேங்க்ல போடலாமா சார்? ஸ்டேட் பேங்க் அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த ரெண்டு இருந்தா பெட்டர். சரி சார். ஸ்டேட் பேங்க்ல எங்களது அக்கௌண்ட் இருக்குது, எங்களது சாதா அக்கௌண்ட் தான் சார், எங்களது கரண்ட் அக்கௌண்ட் எல்லாம் இல்ல. அது பிரச்சனை இல்லை சார். ஆன்லைன் பேங்கிங் எல்லாத்தையுமே நமக்கு ஆஃப்லைன் சலான் வச்சு பண்ணலாம் சார். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க்லயும் பண்ணலாம். சரிங்க சார். ஆஃப்லைன் சலானா சார்? ஆஃப்லைன் சலான் உங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல உள்ள வரும் சார். நீங்க டீட்டெயிலா தனியா கூப்பிடுங்க, நான் சொல்றேன். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்ஸ் சார். ஓகேங்களா சார்? பண்ணிக்கலாம் சார். சரிங்க சார், தேங்க்ஸ். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க மேடம். சார் எவர்கிரீன் கைடன்ஸ் தான். ஆமாங்க, எவர்கிரீன் கைடன்ஸ் தான் மேடம். சொல்லுங்க மேடம். சார் நான் இப்போ கவுன்சிலிங் கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களோட வீடியோ பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு. சொல்லுங்க மேடம். அதுல 6th பாயிண்ட்ல வந்து சர்டிபிகேட் ஃபார் 6 to 12 ன்னு போட்டிருந்தீங்க. அதுதான் போனஃபைட் சர்டிபிகேட்டா? ஆமாங்க, அதான் போனஃபைட், அதான் போனஃபைட். அது அப்புறம் மறுபடியும் 7.5க்கு தான் போனஃபைட் நீடட்னு ஒரு பாயிண்ட். 7.5க்கு மேடம், 7.5க்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் தான் வாங்கணும். ஓ ஓகே ஓகே. அது நார்மலா வந்து ஸ்கூல்ல வாங்குனா போதுங்க. ஓகே சார். Thank you sir. Thank you so much. ஸோ இந்த போனஃபைட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் வாங்கிக்கலாம் 6 to 12.
கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் வாங்கணும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் வாங்கிட்டா போதுங்க. ஹலோ, வணக்கம் சார், கூப்பிட்டுருந்தீங்களா சார்? ஆமா சார், வணக்கம் சார். எவர் கிரீன் சொல்யூஷன் தானே சார்? ஆமாம் சார், சொல்லுங்க சார். சார், எங்க பாப்பா 627 மார்க் எடுத்திருக்கா சார். எப்போ எந்த காலேஜ் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு 627 என்ன கம்யூனிட்டி சார்? எம்பிசி சார், 1 இயர் சார். கண்டிப்பா நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். 600க்கு மேல இருக்கிறதுனால நீங்க 627க்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். தஞ்சாவூர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? அது பார்க்கணும் சார். பட் மார்க் அதிகமா இருந்தனால தஞ்சாவூர் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். நீங்க எந்த ஊரு? நாங்க இங்க ஜெயங்கொண்டம் சார். மேபி திருச்சி வாய்ப்புகள் இருக்கும் சார். திருச்சி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. திருச்சி வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். சரி, அதான் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முன்னாடி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சார். அவங்க தான் நம்பர் கொடுத்தாங்க. சரி, உங்கள்கிட்ட ஒரு சர்ச் பார்ப்போங்க. உங்களுக்கு கிடைக்கும் சார், கன்ஃபார்மா கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. பட் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்ட் பண்ணி கரெக்டான ஆர்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் கிடைக்கும். பட் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வேற காலேஜ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2-3 மார்க் குறையும். ஸோ அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்காது. செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கும் சார். செகண்ட் ரவுண்ட்ல எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கும். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். குட் நைட். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் கிடைச்சிட்டு செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜா இருந்தாலும் நீங்க டியூஷன் ஃபீஸ் மீண்டும் கட்ட வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அது மட்டும் டிலே ஆகலாம். மேபி ஒரு 10,000 20,000 பிடிக்கலாம். காலேஜ் டு காலேஜ் மாறுபடும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க 13.5 lakhs ஆர்டர் எடுக்கும்போது கட்டுறீங்க. அதை திருப்பி செகண்ட் காலேஜ் மாறும்போது எகைன் கட்ட வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாமே நீங்க நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு தெளிவான ஒரு ப்ராசஸ் ஐடியா கிடைக்கும். கவுன்சிலிங் கைடன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் வேணாலும் நாங்கள் பண்றோம். இரவு 9 முதல் 10 வரைக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் அதுல 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்கு. அதுல எந்த கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் டெஃபினட்டா கிடைக்கும். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம். இது லைவ் ப்ரோக்ராம் போட்டீங்கல்ல? ஆமா சார், சொல்லுங்க சார். ஆமாமாமா, இது என்னோட பொண்ணு வந்து 557 எடுத்திருக்காப்ல. எவ்வளவு சார்? 557. என்ன கம்யூனிட்டி சார்? பிசி. சொல்லுங்க சார். கொஞ்சம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் சார். சரி சரி, வாய்ப்பு கம்மி தானே? மேபி சார். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷர்ஸ் மார்க் வாங்கியிருக்காங்க. சரி சரி சரி. அவங்க ரிப்பீட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபினான்ஷியல் எல்லாருமே இந்த வருஷம் நிறைய மார்க் வாங்கின எல்லாருமே ஃபினான்ஷியலா அஃபோர்டபுளா இருப்பாங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா அது நிறைய மாற்றங்கள் இருக்கும் சார். அதனால இப்போதைக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் 580ங்கிறாங்க, 570ங்கிறாங்க. பட் இதெல்லாமே அன்பிரடிக்டபிள் தான் சார் ஆக்சுவலா செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் மார்க் வாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இந்த நியூ காலேஜஸ் எல்லாம் வரதுனால மேபி நிறைய பேர் நியூ காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. புது காலேஜ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பிரைவேட் யூனிவர்சிட்டி இதெல்லாம் நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் சார். செகண்ட் தேர்ட் ரவுண்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். தேர்ட் ரவுண்ட்ல நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதானே? எஸ் சார், சார். ஓகே சார், தேங்க்யூ 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 சார். ஹலோ டியூனை பெறுவதற்கு ஸ்டார் மற்றும் 9 அழுத்தி விங்க் மியூசிக் ஆப்பை. சார் முடியும், நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இல்ல சார், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஒண்ணு நம்மளுக்கு அந்த தெலுங்கு மைனாரிட்டிக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஸ்டூடெண்டோடது. எஸ் சார். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல்ட்ட இருந்து ஒரு பெர்ஃபார்ம் அவங்க வந்து இப்ப புது நோட்டிபிகேஷன்ல போட்டிருக்காங்கல்ல. ஆமா, அதே மாதிரி வாங்கிங்க சார். அது அதே மாதிரி நீங்க வாங்கிட்டா போதும். வேற எதுவுமே வேண்டியது இல்லைங்க சார். வேற எதுவும் தெலுங்கு மைனாரிட்டிக்கு அது போதும். தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஸ்கூல்ல வாங்கினா போதும் சார். சரி சார். கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஸ்டூடெண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்தா போதும். இதனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்டான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்பாங்க. பேரண்ட் கூட முக்கியமா வராது. நேட்டிவிட்டி இருந்தா போதும்.
அதனால பிரச்சனை வராது சார். என்ஆர்ஐக்கு வந்து இப்ப வந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட் இல்லைன்னா ஓசிஐ கார்டு ரெண்டுல எது வேணாலும் கொடுத்துக்கலாமா சார்? ஓசிஐ கார்டு அப்படிங்கிறது அது உங்களுக்கு வராது சார். ஏன்னா அது ஸ்பான்சருக்கு வராது. ஓசிஐ கார்டுங்கிறது நமக்கு நீங்க வந்து ஒரு சிலர் வந்து ஃபாரின்ல குழந்தை பிறந்திருப்பாங்க, அவங்க வந்து இதை வந்து மாத்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய நம்மளுடைய குடியுரிமை இருக்கு இல்லைங்களா, அதை மாத்தி இருக்க மாட்டாங்க. அதனால அந்த குடியுரிமை இருக்கனால இங்க வந்து அதை ஓசிஐ கார்டுன்னு சொல்லி வாங்குவாங்க. அவங்க வந்து ஜெனரல் கேட்டகரியில தான் போக முடியும், அல்லது என்ஆர்ஐ கேட்டகரியில போய்க்கலாங்க அந்த ஓசிஐ கார்டு வாங்கியிருந்தாங்கன்னா. பட் அது ஸ்பான்சர் இவங்களுக்கு அது ஓசிஐ தேவைப்படாது சார். அப்படியே இப்போ ஓசிஐ கார்டு வந்து யாருக்குன்னா, இப்போ நம்ம அவங்க இவங்க பிரதமர் இல்லாம ஓசிஐ கார்டு வச்சிருக்காரு யாருங்க? இல்ல சார், அது பிரச்சனை இல்லை. ஓசிஐ கார்டு வந்து உங்களுக்கு ஓசிஐ பையனுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். அது அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் வாங்கிதான் ஆகணும் கண்டிப்பா. ஆமா, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் வாங்கணும். அப்ப அதுக்கு 3 டாக்குமெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆமா சார், ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் கூட உங்களுக்கு நான் சாம்பிள் அனுப்புறேன், நீங்க வாங்கன்னா வாங்கிடுங்க. ஆமா சார், அது மட்டும் அனுப்புங்க. ஏன்னா இப்ப சார் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ அனுப்புனீங்கல்ல. ஆமா இல்ல சார், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்புறேன். அப்படியே சரி சார், அது மட்டும் சார் ஒன்று அனுப்பிவிட்டா நான் நாளைக்கு தாசில்தார்ட்ட வாங்கிக்கலாம் சார். அனுப்பிவிட்றேன். சரி, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், இப்ப அங்க எல்லாம் பேங்க் பாஸ்புக் வந்து கிடையாது, எல்லாமே ஆன்லைன் தான். ஆனா எங்க பாஸ்புக் ஃப்ரெண்ட் காப்பி கேட்காங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணுங்க சார்? பாப்பா சார், நான் செக் பண்ணி பாக்குறேன். பாஸ்புக் இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் டீடைல் வச்சிருப்பாங்களா சார்? அதை போட்டுக்கலாம் சார். சரி சரி, இப்ப அப்போ 3 டாக்குமெண்ட்லாம் எப்ப என்ன சார்? ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட், அதான் சார் மெயினா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் சார், ரிலேஷன்ஷிப். நீங்க ஸ்பான்சர் பண்றாங்கிறதுக்கு ஒரு நீங்க அஃபிடவிட் கூட வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அது எங்க வாங்கணும்? அது நீங்க நோட்டரியிட வாங்கிக்கலாம், அது தேவையே இல்லை. ஆக்சுவலா அந்த அது இந்த 3 தானே கேட்டிருக்காங்க சார். வார்டு சர்டிபிகேட்டுமே தேவையில்லை. வார்டு சர்டிபிகேட் அது நம்ம ஃபார்ம்ல வரும் சார். சம்டைம்ஸ் பாஸ்புக் இப்போதைக்கு இதை சொல்லியிருக்கேன், அது டைரக்டா நீங்க கொடுக்கறது தானே சார், அவங்க சைன் பண்றது, அது ஒன்றும் பிரச்சனை வராது. அப்படியா? அதுல வந்து எம்பசி சீல் தேவை. அது எம்பசி வேண்டியது இல்லை சார், அதனால பிரச்சனை இல்லை. எம்பசி சீல் வந்து எதுல என்ன தேவை சார்? எம்பசி சீல் வந்து நீங்க அந்த என்ஆர்ஐ ஒன்றும் இல்லை சார், அவர் வந்து என்ஆர்ஐ தான் இருக்காரு அப்படிங்கிற சப்போஸ் இருந்துட்டு கூட இங்க வந்திருக்கலாம்ல, அதனால என்ஆர்ஐயா இருக்காரு அப்படிங்கறதுக்காக தான் சார் அந்த எம்பசி சர்டிபிகேட். அதை மட்டும் எம்பசில வாங்கினா போதும். எஸ் சார், எஸ் சார். சரி, இப்ப அந்த எம்பசி சர்டிபிகேட்டும் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸும் ஒண்ணுதானா? அதான் சார், என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ங்கிறதா எம்பசி சர்டிபிகேட். எம்பசியில எதுக்கு கேட்கறாங்கன்னா, அவர் வந்து அந்த நாட்டுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதுக்காக தான் எம்பசி சர்டிபிகேட் கேட்கறாங்க. அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வாங்கினா போதும். ஒண்ணு அவங்க என்ஆர்ஐ தான் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட். அதான் சார், அந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ங்கிறது எம்பசியில தான் கொடுப்பாங்க, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப ரெண்டு ஒண்ணுதான் அப்போ? ஆமா சார், ஆமா. அப்ப இந்த 3 டாக்குமெண்ட் என்ஆர்ஐக்கு போதும். எஸ் சார், எஸ் சார். சரி சார், ஓகே சார். அப்ப கவுன்சிலிங் அப்போ சீக்கிரமா ஷெட்யூல் போட்டுருவாங்களா சார்? இல்ல சார், ஆமா, அப்ளிகேஷன் வாங்கிட்டு போடுவாங்க சார். ஓ சரி சார். அப்ப ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்துருமா? எஸ் சார், வந்துரும் சார். சரி சரி, ஓகே ஓகே. அப்ப ஆல் இந்தியா எப்போ ஸ்டார்ட் ஆகும் சார்? ஒரு அப்ராக்சிமேட் ஆல் இந்தியா இன்னுமே அதே 2 வீக்ஸ் ஆகும் சார். ஓ சரி சார். அப்போ செப்டம்பர்ல காலேஜ் ஓபன் ஆயிடும். எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் நீங்க அப்ப சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அதான் நான் தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். 609 சொல்லுங்க சார். சார் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கால் பண்றப்ப வந்து ஒரு 1 month பேக் முன்னாடி வந்து நம்ம 614 எடுத்திருந்தோம். அந்த இப்ப கோர்ட்ல இதானனால இப்ப 5 மார்க் மைனஸ் ஆயிருக்கு. ஓகே. அப்ப வந்து நம்ம வந்து அப்ப மதுரை மெடிக்கல் காலேஜ் பாசிபிளான்னு கேட்டிருந்தோம். அப்ப இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்து இப்ப ஜிஎம்சி பாஸ் பண்ணாங்க சார் 609. இந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதான். என்ன கம்யூனிட்டி சார்? எம்பிசி சார். எம்பிசிக்கு கண்டிப்பா 600க்கு மேல கண்டிப்பா கிடைக்கும். இப்ப அது நமக்கு காலேஜ் ஒரே ஒரு பிரச்சனை, உங்களுக்கு 11 நியூ மெடிக்கல் காலேஜ். எந்த ஊர் நீங்க? தேனி சார். தேனினா உங்களுக்கு மேபி அந்த திருவாரூர், திண்டுக்கல், விருதுநகர், மேபி தேனி கிடைச்சாலும் கிடைக்கலாம். தேனி கிடைக்க சப்போஸ் 590 க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தேனி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் மற்ற காலேஜஸ் லைக் திருவாரூர், சிவகங்கை இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் லைக் திண்டுக்கல், விருதுநகர் அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு 600க்கு மேல எம்பிசிக்கு டெஃபினட்டா கிடைக்கும். நீங்க ஒரி பண்ண வேண்டியது இல்லை சார். அப்ப இந்த மிட் ரேஞ்ச் காலேஜ் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போதைக்கு. கிடைக்கட்டுங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சுன்னா செகண்ட் ரவுண்ட்ல மாத்திக்கலாம் பெட்டரா. ஓகே சார், ஓகே சார். சார் இப்ப இந்த ஸ்டேட் ரேங்க் நம்ம எதுக்குள்ள இருக்கணும்? நம்ம ஸ்டேட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1000 குள்ள இருக்கணும், செகண்ட் ரவுண்ட்ல 1060-70 குள்ள இருக்கணும். இது வந்து கம்யூனிட்டி ரேங்க் சொல்றீங்களா இல்ல ஜெனரல் ரேங்க்? கம்யூனிட்டி.
ஜெனரல் ரேங்க்லாம் எவ்வளவு சார்? 4000 வரணுமா இல்ல 3500 அந்த மாதிரி வரணுமா? ஜெனரல் ரேங்க் நமக்கு பிரயோஜனமே கிடையாதுங்க. சரிங்க சார். சரி, கம்யூனிட்டி ரேங்க் இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க ஜெனரல் ரேங்க் பத்தி ஒரே பண்ணாதீங்க. நீங்க வந்து எம்பிசில 1000 பேருக்குள்ள இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும், 1080 பேருக்குள்ள இருந்ததுன்னா செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். ஓகே சார். சரிங்களா? தேங்க்யூ சார். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்து ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலீங்க. நம்ம இந்த ஃப்ரீ டைம் கைடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்ல அது வந்து இப்ப இந்த ரிசல்ட் வந்த பிறகு 4200 பேர் தமிழ்நாட்டுல இருந்தப்ப அப்புறம் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனாலதான் பிசினா உங்களுக்கு பயப்படலாம், எம்பிசி பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்படலாம். பிசிஎம் இருந்தா பார்டர், எம்பிசி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கிடைச்சிடும், நீங்க உறுதி பண்ணுறீங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். சார் இந்த மாதிரி பார்டர்ல இருக்குது, நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, கொஸ்டின் பேப்பர் ஈஸி, சிலபஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதை யாரையும் குறை சொல்ல முடியாது. அப்போ நல்ல மார்க் வாங்கியும் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் மாணவர்களோ குழந்தைகளோ கிடையாதுங்க. எல்லா குழந்தையும் நல்லா படிக்கிறாங்க, சீட்டு கம்மியா இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், பாசிபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 5 பேர் கொடுத்துரு 6 பேர் தான் கிடைக்குது, 4 பேர் கிடைக்காது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜோடு சேர்த்து பார்க்கும்போது 4 பேர் ஒருத்தருக்கு தான் கிடைக்குது, 3 பேர் கிடைக்காது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். காரணம் இடம் குறைவு, எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு கிடைக்காம போகுது, ஒரு சிலருக்கு மட்டும் தான் கிடைக்கும். 90,000 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க நியர்லி. அதில் அப்ளிகேஷன் போடுறது ஒரு 30,000 ப்ளஸ் அப்ளிகேஷன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ஒரு 6,000 குழந்தைகளுக்கு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டியை வச்சு நம்ம 6,500 குழந்தைகள் கிடைக்கும். டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம அது ஃபீஸ் அதிகம், அதை கவுண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ரியாலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க, கவுன்சிலிங் ப்ராசஸுக்கு தயாராகுங்க. ஒருவேளை நமக்கு பார்டரில் இருந்தால் அடுத்தது என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கலன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போகலாமா, இல்லை ரிப்பீட் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்க குழந்தைகள் ஒரு சரியான முடிவு எடுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துல பேசுறோம் சார். சொல்லுங்க சார். வணக்கம். நம்ம எஸ்சி கேட்டகரியில வரோம் சார். எஸ்சியில வரோம் சார். நாங்கள் எஸ்சியில. ஓகே சார். பையன் 483 மார்க் எடுத்திருக்கான் சார். 483 எஸ்சி கிடைக்கும் சார், கிடைக்கும். எஸ்சி கிடைக்குமா சார்? எஸ்சி ஏங்களா? எஸ்சி சார். எஸ்சினா செல்ஃப் ஃபைனான்ஸ் சார் கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ்னா சார் இப்போ நம்ம எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு சார்? அதுக்கு கிடைக்கும் சார், செல்ஃப் ஃபைனான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். சரி சார். இப்போ நம்ம சார் இந்த நம்ம இது ஐஎஸ்டி வரி ஏற்றிருக்கோம் சார். என்னங்க சார்? சிஎஸ்டி கட்டுறோம்ல சார், அதுக்கு அது நம்ம அது கட்டியிருக்கோம் நம்ம சிஎஸ்டி. அதனால நமக்கு கிடைக்குமா அது மாதிரி இருந்தா? ஜிஎஸ்டிக்கு சம்மந்தம் இல்லைங்க சார், சம்மந்தம் இல்லை. சரி, அதான் நம்ம கவர்மெண்ட் வந்து இது கொடுப்பாங்க சார், ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களா சார் எங்களுக்கு எஸ்சிக்கு? அது இன்கம் கம்மியா இருந்தா கொடுப்பாங்க சார். 1 லட்ச ரூபாய்க்கு தான் அந்த மாதிரி சார் எங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அப்போ கிடைக்கும் சார், உங்களுக்கு கிடைக்கும். சரி சார். சரி அதான் சார். இப்போ 483 கிடைக்கும், கவர்மெண்ட் கூட கிடையாது சார். என்னங்க சார்? 483 கவர்மெண்ட் சீட் கிடைக்காதா? கவர்மெண்ட் சீட் கிடைக்காது சார், 520-30 மேல வரும் சார். அப்படியா சார்? சரி சரி சரி. ஓகேங்களா சார்? நன்றி சார். சரி சார். சரி சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ போனஸ் கட் பண்ணதால 5 மார்க் கம்மியாகும் சார். 584 இருந்து 579. 579. சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன காலேஜ் தான் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? 579, 580 கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சிரும். பட் மிடில் ரேஞ்சில் கிடைக்குங்க. அது நமக்கு ஒரு 540 வரைக்கும் 550 வரைக்கும் கிடைக்கலாம். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 550 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க 570யா? 579 சார். 579 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலேஜா கிடைக்கும். டாப் 10 காலேஜில் கிடைக்குங்க. டாப் 10 காலேஜில் கிடைக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங்கா சார்? செல்ஃப் ஃபைனான்சிங். ஓகே சார். அப்போ வேலம்மாள் மதுரை எஸ்ஆர்எம் திருச்சி அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை தாண்டி மேபி மேல்மருவத்தூர், கற்பக விநாயகா, பனிமலர், இந்த மாதிரி காலேஜஸ் லைக் தாகூர் அந்த மாதிரி கிடைக்குமா சார்? ஓகே. இப்போ 5 மார்க் கம்மியானதால கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகாதா சார் எதுவும் ரொம்பலாம்? இல்ல எல்லாருமே கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த 5 மார்க் வந்து நமக்கு கால் வரதுல எல்லாருக்குமே எனக்கு 10 கால் வருதுன்னா 8 பேருக்கு குறையதான் செய்யுது, ஒருத்தர் 2 தான் ரீட்டைன் ஆகுது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே நமக்கு கால் வரதை வச்சு பார்க்கும்போது குறையதான் செய்யுது. அதனால உங்களுக்கு சேஃப் ஜோன்ல தான் இருக்கீங்க, அதனால கிடைக்கும். அதான் சார் கேட்க. அப்போ இந்த மேல டாப் காலேஜ் எதுவுமே கிடைக்காதா சார் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல? பார்க்கலாம். அந்த கவர்மெண்ட் கட் ஆஃப் பொறுத்து மாறுங்க. ஒரு 590 வந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடைச்சிடும். 579 தானே?
ஆமா சார். கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது பிஹெச்சி கேஎம்சிஹெச் வேலம்மாள் கிடைக்காது, மேபி எஸ்ஆர்எம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். எஸ்ஆர்எம் தனலட்சுமி சீனிவாசன் இந்த மாதிரி கிடைக்குங்க. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Or is speaking to someone else. இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்து 5 மார்க்கு மைனஸ் ஆகிறவங்க ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். பட் நிறைய குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் ஃபோன் பண்ணுற எல்லாருக்குமே கம்மியாக தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அந்த 5 மார்க் வந்து நிறைய பேர் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. பட் அதனால் ஓவராலாக கொஞ்சம் மார்க் வந்து சேஃபாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணுற மாதிரி இருக்காது. ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நான் சந்திரமோகன் பேசுறேன். தெரியும் சார், சொல்லுங்க சார். உங்க நம்பர் இருக்கு சார். சார் அந்த வாட்ஸ்அப் குரூப்னு போடுறீங்க, அதை நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் சார். பண்ணிக்கலாம் சார். 435 என் பொண்ணு ஸ்கோர் 435 நமக்கு என்ன கம்யூனிட்டி சார்? எஸ்சி சார். 435 நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் தான் சார் வரக்கு வாய்ப்பு இருக்கு. பார்டர்ல தான் இருக்கும். இல்ல அட்லீஸ்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் வருமானது தெரியல, அதனாலதான் பார்க்கணும். ஆமா, அது கொஞ்சம் ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் சார் உறுதியாக சொல்லணும். ஏன்னா ஒரு 1500 இருந்தீங்கன்னா கிடைக்கும் சார். எஸ்சி கேட்டகரியில் நியூ காலேஜஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஏதோ 5 காலேஜ் போடுறாங்களா, அது உண்மையா சார்? 5 காலேஜ் வர மாதிரி இருக்கு சார். அது பார்க்கலாம் சார். அது என்எம்சி வெப்சைட்ல போட்டவங்க தான் கன்ஃபார்ம் ஆகும் சார். அதுல ஏதோ ஜேஆர் இது இந்த ஜெகத் ரமேன் காலேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே சார். ஒரே நிமிஷம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சார் நான் 2-3 டேஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். செல்வராஜ் சார், கத்தார்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க சார். ஆமா சார். 7 இப்போ எங்களுக்கு 720 தான் ஆகுது. சொல்லுங்க சார். என்ன மார்க் சார் நம்மளுது? சார் இப்போ மார்க் ஸ்டூடெண்ட் வந்து 236 எடுத்துருக்காரு சார். இப்போ 5 மார்க்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கு. நீங்க தெலுங்கு மைனாரிட்டி தானே வரீங்க? ஆமா சார், தெலுங்கு மைனாரிட்டி. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ இது எப்படி சார் நமக்கு கான்சென்ட்ரேட் தெலுங்கு மைனாரிட்டில சீட் வாங்கிடலாங்களா சார்? தெலுங்கு மைனாரிட்டில வாய்ப்பு இருக்கு சார். சர்டிபிகேட் வாங்கிடுங்க சார், வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். இப்போ எனக்கு ஃபுல் கைடன்ஸ் எப்படி சார்? எனக்கு நாங்க சிலதாசில இருக்கிறோம். கைடன்ஸ் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிக்கலாம் சார். நம்ம டீடைல்ஸ் அனுப்புறேன் சார். உங்களுக்கு என்ன ப்ராசஸ் சொல்லுங்க, பண்ணி தராங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கம்ப்ளீட் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் சார். சரி சார். இந்த சூசிங் ஆர்டர் வந்து என்னென்ன காலேஜ் சூசிங் ஆர்டர் வந்து எல்லாமே சார். சாய்ஸ் ஃபில்லிங்ல இருந்து அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் சார். உங்களுக்கு என்ன மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணும்னு சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் சார். பேமெண்ட் ஆப்ஷன், அதாவது உங்க சர்வீஸ் சார்ஜஸ் சொல்றீங்க. எஸ் சார். 3 கேட்டகரி வச்சிருக்கோம். ஒன்று வந்து ஃபோன் டவுட் கிளாரிஃபிகேஷன் மட்டும். இன்னொன்று வந்து சாய்ஸ் ஃபில்லிங், ஆன்லைன் மீட், கூகுள் மீட் இந்த மாதிரி மீட்டிங்கில் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில் பண்ணுறது ஒன்று சார். இன்னொன்று வந்து அப்ளிகேஷன்லேயே நம்ம நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் நம்மளே ப்ராசஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எல்லாமே. நீங்கள் இன் கேஸ் நேரடியாக கன்சல்டேஷன் வந்து இங்கே எடுக்கிறனால 1 டைம்னாலும் 2 டைம்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் சார். அது பிரச்சனை இல்லைங்க சார். சரிங்க சார். பேமெண்ட் வராமலும் பண்ணலாம் சார். வராமலும் நான் லாஸ்ட் டைம்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் செக் பண்ணிவிட்டு ஈவன் நைட் டைம் 9 o'clock அப்புறம் உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே ஃபாரின்ல இருக்கவங்களுக்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க ஜாயின் பண்ணும்போது தான் வந்தாங்க, காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தான் வந்தாங்க. ஏன்னா நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ கூட யாரோட ப்ரெசன்ஸும் தேவைப்படாது சார். ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுனால டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டா போதும். ப்ளஸ் அப்புறம் அந்த பேமெண்ட் ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா நீங்கள் அந்த டைமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இப்போ பேமெண்ட் வந்து இப்போ காலேஜ் பேமெண்ட் வந்து காலேஜில் தான் சார் கட்டணும். அது மட்டும் நீங்கள் அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு மட்டும் அந்த 13.5 lakhs கட்டுற மாதிரி இருக்கும் சார். அதுக்கு மட்டும் நீங்கள் நெட் பேங்கிங் வச்சிருப்பீங்க, அதனால நீங்கள் பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த ப்ரொவிஷன் மட்டும் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சார். 13.5 லட்சம் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க சார். அப்படி ஒருவேளை உங்களுக்கு நெட் பேங்கிங் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் ஆன்லைன் பேங்க், அது ஆஃப்லைன் சலான் போகலாம் சார். ஆக்சுவலாக அந்த ஆர்டிஜிஎஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆஃப்லைன் சலான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து நமக்கு ஈஸியாக ப்ராசஸ் ஆகும் சார். நார்மலாக லாஸ்ட் டைம் ஸ்டேட் பேங்க்ல வந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செகண்ட் ரவுண்ட் போகும்போது ஐஓபி வரல.
ஸ்டேட் பேங்க் வரல, ஐஓபி மட்டும் தான் வந்துச்சு. ஸோ ஐஓபியில் ஓப்பன் பண்ணி வச்ச நமக்கு லாஸ்ட் டைம் கைடன்ஸ் பண்ண எல்லாரும் மோஸ்ட்லி நான் ஐஓபியில் ஓப்பன் பண்ணி வச்சுக்க சொல்லுவோம் சார். ஸோ ஐஓபியில் ஈஸியாக அந்த ஆஃப்லைன் சலான் எடுத்துக்கொண்டு போய் ஈஸியாக கட்டிடலாம். ஆக்சுவலாக அந்த ஆர்டிஜிஎஸ்ல பண்ணக்கூடாது சார், சலான் எடுத்து தான் பண்ணணும். அந்த சலான் அப்படிங்கிறது நம்மளுடைய லாகின்ல வரும் சார். அதை ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு 3 ஆப்ஷன் கேட்பாங்க சார். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் வச்சிருக்கீங்களா, இல்லை அடுத்த ஆப்ஷன் வேற எந்த பேங்க்ல ஆன்லைன் பேங்கிங் நெட் பேங்கிங் இருந்தால் ஓகே. தேர்ட் ஆப்ஷன் ஆஃப்லைன் சலான். ஆஃப்லைன் சலானை பொறுத்த வரைக்கும் ஐஓபியில் யூஸ்வலாக ரொம்ப நாளாக 4 வருஷமா 5 வருஷமா இந்த ஆன்லைன் வந்ததுலேருந்து வருது சார். 4 இயர்ஸாக வருது. லாஸ்ட் டைம் ஸ்டேட் பேங்க்லாம் கூட ஆஃப்லைன் சலான் வந்துச்சு, அதுலேயும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணுவோம் சார், நம்ம டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சார். சரிங்க சார். இப்போ சார் இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க சார். சாரி நான் ரொம்ப இல்லை சார், அப்ளிகேஷன் விடல, நமக்கு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க சார். சர்டிஃபிகேட் இன்னைக்கு வந்துருக்குங்க சார் ப்ராசஸ்ல. அதான் சார், டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரெடி பண்ண வச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். இப்போ மறுபடியும் ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சார். சரிங்க சார். அப்போ பேமெண்ட் சேம் லைக் பிஃபோர் நீங்க சொன்ன மாதிரி இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் வரும் சார். நீங்க நெட் பேங்கிங் வச்சிருந்தா பிரச்சனையே இல்லைங்க சார், எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்க சார். நெட் பேங்கிங் ஒருவேளை நீங்க லிமிட் கம்மியா இருந்தா லிமிட் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சார். பே முன்கூட்டியே ஒரு 14 லட்சம் இருந்தா போதும் சார் லிமிட். நெட் பேங்கிங் இல்லைங்க சார், அது ஆர்டிஜிஎஸ் பண்றது சான்ஸ் இல்லைங்களா சார்? ஆர்டிஜிஎஸ் பண்ணக்கூடாது சார், பண்ணக்கூடாது. நான் அதுக்கு தான் உங்களுக்கு ப்ரொவிஷன் சொல்றேன் சார், எப்படி பண்றதுங்கிறது எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் சார். அதெல்லாம் அந்த ப்ராசஸ் ப்ளஸ் ரீஃபண்ட் வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். அப்போ சான்சஸ் இருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா சார்? தெலுங்கு மைனாரிட்டி எடுக்கலாம்? கண்டிப்பா எடுக்கலாம் சார். லாஸ்ட் டைம் 111 மார்க்கே கிடைச்சது, ஜஸ்ட் எலிஜிபிள் மார்க்கே கிடைச்சது சார். என்ன ரீசன் சார், தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு 1200 1500 பேர் அப்ளை பண்ணாங்க சார் 2017 18 19 எல்லாம். கிராஜுவலா இப்போ ரெடியூஸ் ஆகி இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் ஒரு 500 to 550 பேர் தான் அப்ளை பண்றாங்க. என்ன ரீசன் சார்? சார் வருஷம் தெலுங்கு மைனாரிட்டியில பணம் கட்டுறதுக்கு அந்த அஃபோர்டபிலிட்டி வேணும்ல சார், எல்லாருக்குனாலே அஃபோர்டபுளா கிடையாதுல்ல. அப்புறம் சர்டிபிகேட் வாங்குறது நிறைய பிரச்சனை இருக்கு சார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து தமிழ்னு கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஒரு சில கேஸ்ட் வந்து அங்கே ஸ்கூல்ல தர மாட்டாங்கிறாங்க. அப்புறம் எல்லாம் தாலுக்கா ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்தால் தராங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு சார். ஸோ ஸ்கூல்ல வந்து அவங்க ஒரு சில சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் நீங்க கொடுக்கும்போதே கொடுத்துருந்தா தான் தராங்க, இல்லைன்னா தர மாட்டாங்கிறாங்க. இல்ல பிரைவேட்டா கூட கொஞ்சம் ஏஜென்ட்ஸ்ல அவங்களா தெலுங்கு மைனாரிட்டின்னு சொல்லி கிரியேட் பண்றாங்க, அவங்களுக்கு சான்சஸ் போகல சார். இப்போ பிரைவேட் ஏஜென்ட்ஸ் அவங்களே தெலுங்கு மைனாரிட்டின்னு கிரியேட் பண்ணி கேண்டிடேட்ஸ்க்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. இல்ல சார், அந்த மாதிரி தெலுங்கு மைனாரிட்டி கிரியேட் பண்ண முடியாதுங்க சார். ஆக்சுவலா வந்து அவங்க நேட்டிவ் தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு தான் சார் பண்ணுவோம். நேட்டிவிட்டி வேணும், கம்யூனிட்டி வேணும், அந்த மாதிரி தான் பண்ண முடியும். எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாதுங்க சார். சரிங்க சார். சரிங்க ஓகேங்களா சார்? ரொம்ப அதான் உங்க டைம் எனக்கு ரொம்ப ரேரா கிடைச்சுங்க. அதனால இப்ப எனக்கு 7:20 ஆகுது. சரி இப்போ வாட்ச் ட்ரை பண்ணுவோம். ஊர்லயே 10 மணி ஆக போகுது. ட்ரை பண்ணுவேன். என்னங்க சார்? இப்ப எங்களுக்கு கத்தார்ல 7:20 ஆகுது சார். 7:20 ஆகுது. நம்ம ஊர்ல 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் யூஸ்வலா 11:30 வரைக்கும் நான் லைன்ல தான் இருப்பேன் சார். நீங்க பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே. சரிங்க சார். நான் எனக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட் அனுப்பி விடுறீங்களா சார்? தெலுங்கு மைனாரிட்டிக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் சொல்லி அனுப்பிவிடுறேன் சார். ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் சார் நமக்கு, ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான், அந்த ஸ்கூல்ல வாங்குற டாக்குமெண்ட் மட்டும் போதும் சார். தென் அதர் டாக்குமெண்ட் அதர் டாக்குமெண்ட் உங்களுடைய நேட்டிவிட்டி தம்பியோட நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி 2 பேரோட கம்யூனிட்டி போதும் சார். வேற அந்த சர்டிபிகேட்ஸ் ரெக்வயர்மென்ட் மீதி எல்லாம் நம்ம எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் தான் சார். மீதி எல்லாம் எதுவுமே தேவையில்லை சார். ஸ்கேன் பண்ணி கொடுத்தா போதும் இல்லைங்களா சார்? எஸ் சார். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சரி அதாவது தெலுங்கு மைனாரிட்டி வந்து ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுத்தா போதும் இல்லைங்களா சார்? அதான் சார் கேக்குறாங்க சார். 2022ல ரெண்டுமே இருக்கிற மாதிரி கேட்டாங்க. இது அல்லது அது வச்சுக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து ஸ்கூல்ல தான் வச்சுக்க சொல்லிட்டாங்க. சரிங்க சார். அப்ப ஸ்கூல்ல வாங்கி கொடுத்தா போதும். எஸ் சார். உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணி போட்டிருக்காங்க சார், உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரிங்க சார். ஓகே சார். ஓகே. நான் அந்த கைடன்ஸ் ப்ராசஸ் என்னங்கிறது அனுப்புறேன். நீங்க எது விருப்பமா சொல்லுங்க சார். சரிங்க சார். கொஞ்சம் கைடன்ஸ் கொஞ்சம் ஏற்கனவே அனுப்பியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அனுப்பி விடுங்க, டீடைல்ஸ் அனுப்பி விடுங்க, நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகேங்க சார். ஓகேங்க சார்.
சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சாரி சார், நான் கிளையண்டோட பேசிட்டு இருந்தேன். பரவாயில்ல சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, அதான் அந்த இப்பதான் கட் ஆஃப் இது கிட்டத்தட்ட வந்துடுச்சு இல்லை சார். நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன் அந்த 550க்கு சீட்டு கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன சார் 550 வருதுங்க சார்? ஆமா, எம்பிசி செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு கேட்டிருந்தேன், கிடைக்கும்னு அப்ப சொல்லிருந்தீங்க. இப்போ 4800 மேல 600 வாங்கிருக்கேன். என்ன கம்யூனிட்டி சார்? எம்பிசி சார். எம்பிசி செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கும் சார், 550 மேல கிடைக்கும். இந்த 10 lakhs 8 lakhs சொல்றீங்களா? அந்த கேட்டகரி கிடைக்கும், 8-9 lakhs கேட்டகரி கிடைக்கும். கிடைக்குமா சார்? கிடைக்கும் சார். ஏன்னா உங்களுக்கு எம்பிசி பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு 590-600 முடியும் சார். ஒரு 50 மார்க் வரைக்கும் குறையும் சார். அதனால கண்டிப்பா உங்களுக்கு 550க்கு மேல கண்டிப்பா எம்பிசியா இருந்தா கிடைக்கும் சார், பிசியா இருந்தா கிடைக்காது. எம்பிசி தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டஃபா இருக்கும் சார், செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல போகும்போது நிறைய பேர் எடுத்து சேர மாட்டாங்க சார். ஓகே, கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்குங்க. அப்போ நான் அது அப்ளை பண்ணும்போது நான் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும்ல சார்? அது பண்ணி வச்சுக்கலாம் சார், நம்ம வச்சுக்கலாம். இன் கேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம மேனேஜ்மெண்ட் ஒரு பேருக்கு ஒரு போட்டு வச்சுட்டு சார், நம்ம இந்த ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன்லாம் வந்துச்சுன்னா இப்போ செகண்ட் ரவுண்டு நம்ம பார்த்துட்டு தேர்ட் ரவுண்டு கூட நம்ம மேனேஜ்மெண்ட் ஆட் பண்ணலாம் சார். ஓகே சார். சார் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 550க்கு நம்ம நல்ல காலேஜா கிடைக்கும் சார். அதாவது பிஹெச்டி தவிர வேற கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். மேபி வேலம்மால்லாம் கண்டிப்பா கிடைச்சிடும் சார். ஓகே ஓகே. மேபி கேஎம்சிஹெச்சும் பிஹெச்சி மட்டும் தான் கொஞ்சம் பிஹெச்சி கிடைக்காது, கேஎம்சிஹெச் பார்டர்ல இருக்கும். வேலம்மா அந்த மாதிரி கிடைக்கும் சார். அது நம்ம என்ன உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி காலேஜ் கிடைக்காது சார், அதான் பிரச்சனை. லைக் நியூ காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி போகும் சார். பிரைவேட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி தான் போகும். அந்த மாதிரி போகும். பிளஸ் நியூ காலேஜஸ் இந்த வருஷம் 4 காலேஜ் வருதுன்னு சொல்றாங்களா சார்? 3 காலேஜ் 4 காலேஜ் 5 காலேஜ் சொல்றாங்க. அதுல ஏதாவது ஒரு 3 காலேஜ் வந்தா கூட அதுல ஏதாவது போச்சுன்னா எல்லாமே புதுசா இருக்கும். அதுக்காக நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம பிளான் பண்ற மாதிரி இருந்தா நம்ம அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கலாம் சார். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்துடலாம் சார். சரி, ஓகே சார். நீங்க அப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் போடணும், கவர்மெண்ட் பிரைவேட் 3 போட்டுக்கலாம் சார். 3 போட்டுக்கலாம் சார். போட்டுட்டு அப்புறம் என்னென்ன டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம? எஸ் சார், நம்ம ப்ராசஸ் தகுந்த மாதிரி நம்மளுடைய ரேங்கிங் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். ரேங்க் வரும்ல சார்? ஆமா ஆமா. அப்புறம் சார் இப்போ நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்களாம் ரிப்பீட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார். இப்போ ஜென்ரலா லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது அப்படியே கம்பேர் பண்றதுல மாற்றங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் சார், நிறைய ஃப்ரெஷர்ஸ் வாங்கினவங்க எல்லாருமே திருப்பி இன்னொரு வருஷம் நம்ம ட்ரை பண்ணி கவர்மெண்ட் போகலான்னு நினைப்பாங்க சார் நிறைய பேர். ஆமா. ஸோ அந்த கவுண்ட் எல்லாம் அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் மாற்றங்கள் வரும் சார். அதனால உங்களுக்கு எம்பிசி பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். அப்படி இல்லைன்னா நமக்கு மேனேஜ்மெண்ட்ல நல்ல டாப் 3 காலேஜஸ்ல ஒன்று கிடைச்சிடும் சார், வேலம்மாள் கிடைச்சிடும். சரிங்க, ஓகே ஓகே. அதனாலதான் நான் வந்து இல்லைன்னா கூட இந்த மதுரை அந்த இடத்துல அது கூட பரவாயில்லங்கிறாங்க. ஆமா, அது நல்லா இருக்கும் சார். ஃபீஸ் கம்மியா தான் வரும் சார், உங்களுக்கு 17 லட்சம் அந்த மாதிரி தான் வரும் சார், உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே சார். அதான் பனிமலர் இல்ல, அது வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி அப்படிங்கிறாங்க சார். பனிமலருக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் நம்ம நேரடியாக போய் கேட்டு வந்தாங்க, ஒரு 15 சீட் வரைக்கும் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் 20 சீட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் சார். இப்போ ஒரு ஃப்ரெண்டோட நேற்று பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னாரு. நம்ம கைடன்ஸ்ல இருக்கவங்களே நம்ம டீம்ல இருக்கவங்களே போய் சென்னையில கேட்டு வந்திருக்காங்க சார். ஒரு 20 சீட்ஸ் இந்த மாதிரி ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அது இண்டிவிஜுவல் காலேஜ் ஆக்சுவலா சார். இந்த டிஎம்கே இதுல வந்ததுக்கு அப்புறம் இந்த வெள்ளூர் கேஸ் பிரச்சனைக்காக தான் நிறைய பேர் மைனாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் இயர்ல இருந்து கொஞ்சம் அவங்க காலேஜ் விருப்பப்படுறாங்க. தனலட்சுமி சீனிவாசன் கொடுத்தாங்க. ஸோ அதனால பனிமலரும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா நமக்கு பனிமலர் கிடைச்சிடும் சார். அப்படி கொடுக்கணும்னா எப்படி சார்? அவங்க வந்து ஆன்லைன்ல அவங்க வந்து காலேஜ்ல இருந்து மென்ஷன் பண்ணுவாங்க, எங்க ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தர சீட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க சார். சொன்னாங்கன்னா அவங்க சீட் மேட்ரிக்ஸ்ல மாத்துவாங்க. ஓ, அந்த மாதிரி. அப்ப சீட் மேட்ரிக்ஸ்ல நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காலேஜோட வில்லிங்னஸ்க்காக மாத்துவாங்க சார். இந்த ஸ்டார்டிங்ல சிஎம்சி வெள்ளூர் கேஸ் பிரச்சனை இருந்தப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஎம்கே கவர்மெண்ட்ல மைனாரிட்டி தான் கொடுக்கணும், சீட் ஃபில் ஆகலன்னா தான் நீங்க கொடுக்க. ஆக்சுவலா பனிமலர்ல ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ஃபுல்லாவே ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்க சார். முத்துக்குமாரன் ஃபுல்லா ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. பனிமலர் 2 வருஷம் ஃபுல்லாவே ஜெனரல் மேனேஜ்மெண்ட் தான் கொடுத்தாங்க, மைனாரிட்டிக்கு கொடுக்கல. ஓகே. அப்போ இந்த இஷ்யூஸ்க்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜ்ல அந்த கேஸ் போட்டு மாத்தினாங்கல்ல சார். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க திருப்பி நான் கவர்மெண்ட் மேல ரிவர்ஸ் வாங்கல, நீங்க மைனாரிட்டின்னு சொல்லிட்டு மாத்தி கொடுக்குறீன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால ஒரு 2 வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மைனாரிட்டி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சார். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால இந்த வருஷம் பனிமலர்ல கொஞ்சம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார்.
சரி சார். அப்படி இருந்தா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? போய் நம்ம இல்ல ஆன்லைன்ல சூஸ் சார் பண்றதா? சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது தெரிஞ்சிடும் சார், நமக்கு சீட் மேட்ரிக்ஸ்ல தெரிஞ்சிடும். ஓகே, சீட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே சார். எப்போ சார் அப்ளிகேஷன்